மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, பெரியோர்களே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். எனது தாய் தந்தையரை வணங்கி இந்த ஜோதிட கலையை அருளிய அனைத்து குருநாதர்களுடைய ஆசீர்வாதங்களோடு இன்று நமது சேனலில் விருச்சிக ராசியின் செயல்பாடுகளும் குணங்களையும் பற்றி பார்க்க இருக்கிறோம். விருச்சிக ராசி என்று எடுத்துக்கொண்டாலே விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கியதாகும். இந்த விருச்சிக ராசியின் ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானுடைய அவதாரமாக விளங்கும் செவ்வாய் பகவான் ஆவார். காலபுருஷனின் அங்க அமைப்பிலேயே இருக்கக்கூடிய 3வது ஸ்திர ராசியாகும். இந்த விசாகம் 4, அனுஷம், கேட்டை நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களாகவே கருதப்படுகிறார்கள். இது ஒரு பாப ராசி, பகலிலே வலுப்பெற்றதுமாக இரவிலே அடங்கி கிடப்பதுமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெற்ற ராசியாகும். இவர்களுடைய உடல் அமைப்பு, விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எலும்புகள் வெளியே தெரியா வண்ணம் தகை மூடி சற்று உருண்டையாக உடல் அமைப்பை கொண்டிருப்பார்கள். நடுத்தர உயரமும் அகன்ற நெற்றியும் அமைதியான உருவ அமைப்புடன் தோன்றினாலும் தேலின் விஷத்தை போன்று தன்னுடைய பேச்சால் மற்றவர்கள் மனதை புண்படுத்தி விடுவார்கள். மாநிறமும் மேல் புருவமும் சற்று உயர்ந்து காணப்படும். நடை, உடை, பாவனை ஒரு கம்பீரமான தோற்றமாக இருக்கும். இவர்களுடைய குண அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விருச்சிக ராசி நியாயமாக அநியாயங்களை தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவர்களாகவும், ஒரு தவறு நடக்கும் இடத்திலே அங்கே நியாயம் இருக்குமானால் அந்த நியாயத்தை கேட்கக்கூடிய தகுதி படைத்தவர்களாகவும், தேலின் குணத்தை கொண்டவர்களாகவும், குறும்புத்தனமும் விஷத்தன்மையும் அதிகமாகவே இருக்கும். தனக்கு பிடிக்காதவர்களை அடிக்கடி கொட்டிக்கொண்டே இருப்பார்கள். பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்தாலும் விளையாட்டு போட்டிகளில் முதலிடத்தை வகிப்பார்கள். பிடிவாத குணம் அதிகம் கொண்டவராக இருப்பார்கள். பிறருக்கு எதையுமே விட்டு கொடுக்க மாட்டார்கள். இவர்கள் யாரும் எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. பிறர் தவறு செய்தாலும் வன்மையாக கண்டிக்கும் இவர்கள் தன்னுடைய குற்றங்களை மறந்து விடுவார்கள். துப்பறிக்கும் தொழிலில் திறமையாக செயல்படுவார்கள். இவர்களிடத்தில் எளிதில் பேசி வெற்றி பெற முடியாது. முன்கோபம், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியது இருக்கும். ஒரு அடி விலகியே இருப்பது நல்லது. முன்பின் யோசிக்காமல் தூக்கி எறிந்து பேசிவிடுவார்கள். இவர்கள் பேசுவது கஷ்டமாக இருந்தாலும் அதில் ஒரு உண்மை இருக்கும் என்பது மறக்க முடியாது. எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் தளராது, அயராது, முயன்று பாடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்னதான் தோல்வியை சந்தித்தாலும் தன்னுடைய முயற்சிகளில் விட்டு கொடுக்காமல் வெற்றி பெறுவார்கள். எதிர்ப்புகளுக்கு அஞ்சாது பிறர் போற்றும் வகையில் வெற்றி பெற்று முன்னேறுவார்கள். இவர்களுடைய மன வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை நிறைய அனுபவங்களை பெற முடியும். ஏனென்றால் திருமணத்திற்கு பின் படிப்படியாக குறைந்து விடுவதும், அது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை துணையுடன் நல்ல வசதி வாய்ப்புகளுடன் புகழ், அந்தஸ்து, கௌரவம் போன்றவற்றை சிறப்பாக வாழ்வார்கள். இவர்களுக்கு கூட்டு குடும்ப வாழ்க்கையோ இவர்களுக்கு கூட பிறந்தவர்கள் மூலமாக பலவிதமான இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அடைந்தே இருப்பார்கள். இந்த விருச்சிக ராசி அல்லது இந்த விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க அவங்க விட்டு உறவுகளெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தனிமையாகத்தான் இருப்பாங்க. தனிமையாக இருந்தாலும் கூட 4 பேர் மதிக்கத்தக்க ஒரு நல்ல செயல்களை செய்யக்கூடிய அமைப்புடன் இருப்பார்கள். அங்கே தான் இந்த புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கிடைக்குமானா கிடைக்கும். அவர் ஒரு ஆன்மீக பற்று உடையவராக இருப்பார். கோவில் குலங்களுக்கு அதிகமாக செல்லக்கூடியவராக இருப்பார். ஒரு ஜோதிடமும் நன்கு அவருக்கு வரலாம். ஜோதிட கலையையும் அறிந்திருப்பார் என்றே வைத்துக்கொள்ள வேண்டும். விருப்பு வெறுப்புகளை அனுசரித்து செல்லும் குணமும் வாழ்க்கை துணை அமையும். வரவுக்கேற்ற செலவுகளை செய்து குடும்பத்தை அக்கறையுடன் நடத்துவார்கள். எந்த சிரமங்களுக்கும் யாருக்கும் ஏற்படாதவாறு மன வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமாக அமையும். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டெரும்பு கூட தீங்கு விளைவிக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய அன்பர்களாகவே இந்த விருச்சிக ராசி லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். அவர்கள் பெற்றோர் வழியில் கூட அவங்களுக்கு ஆதரவுகள் இருக்காது. இருந்த போதிலும் இல்லாத போதிலும் தனக்கு தான் நிகர் என்று ஒரு வைராக்கியத்தை கொண்டு தன்னுடைய கைகள் கால்கள் உழைப்பின் மூலமாகவே முன்னேறக்கூடிய அமைப்பாகவே இருப்பார்கள்.
தனித்து வாழ வேண்டிய ஒரு நிலைப்பாடு தான் அவர்களுக்கு இருக்கும். பொருளாதார நிலை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வசதியை பொறுத்தவரை தேவையான அளவுக்கு தான் அமையும். லாபமோ நஷ்டமோ இருக்காது. அன்றாட அவர்கள் குடும்பம் ஓடிக்கொண்டே இருக்குமையானால் ஓடிக்கொண்டே இருக்கும். இவர்களுக்கு பற்றாக்குறை பணத்தடையோ ஏற்படுவது இருக்கலாம். இருந்த பொழுதிலும் எப்பொழுதும் இருக்காது என்பதனை தான் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய பணமாவது இவர்கள் கையில் புழங்கி கொண்டிருக்கத்தான் இருக்கும். ஆடம்பர வசதிகளுக்கு ஆசைப்படுவதாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்களை விற்றாவது தனது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தாலும், பூர்வீக சொத்துக்கள் என்பது பூர்வ புண்ணியமாக இருக்க வேண்டியது என்பதனால் அதனை விற்காமலும் அவர்களுடைய பிள்ளைகளுக்காக எழுதி கொடுத்தும் இவர்கள் வறுமையில் வாடினாலும் பரவாயில்லை, அதை விற்கிறதுக்காக ஒரு மனம் என்பது அவர்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. நடு வயதில் நல்லபடியாக சம்பாதிக்கும், வயதோக வயதில் உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்கு சேமித்து வைப்பார்கள். சொந்த வீடு இருந்தாலும் அது பழமையானதாகவே இருக்கும், மற்றவர்கள் சொத்தாக இருக்கும். ஆனால் தக்க வயதில் வீடு மனை வண்டி வாகனங்கள், ஒரு சிலருக்கு பசு கன்று போன்றவற்றை போன்று ஆடம்பரமாக ஒரு வாழக்கூடிய நிலைப்பாடு ஏற்படும். அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இல்லை. அப்படி இருந்தாலும் அதனால் பண விரயங்களே ஏற்படாது. பொருளாதார நிலையானது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லாமலும் தாராள தனவரவு உண்டாகும். இங்கே புத்திர பாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலுமே புத்திர பாக்கியம் தெய்வ அருள் நிறைய இருக்கும். இவர்களுக்கு குறைந்த அளவிலே பிள்ளைகள் இருக்கும். பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாகவே இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் நல்ல பலனும் சமுதாயத்திற்கு பேரும் புகழும் ஏற்படவே தவிர ஒரு நாளும் இவர்கள் கெட்ட பெயர் உண்டாகாது. இவருடைய தொழில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சிறு வயதிலே இந்த விருச்சிக ராசி லக்கணக்காரர்கள் சமூக நல சேவைகளை ஈடுபட்டு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. தளராது மற்றவர்களுக்கு பாடுபடக்கூடியவர்களாகவும், எதிரியை தன்னை கண்டால் அஞ்சி நடுங்கும்படியும் கிடுக்கு பிடி போட்டு வைத்திருப்பார்கள். பிடித்ததை விடாது பிடிப்பார்கள் என்றால் எதையுமே சாதித்து தீர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அவர்கள் மனதிலே ஆழமாக பதிந்திருக்கும். அரசாங்க வேலையோ அரசியல் துறையோ பணிபுரிய வாய்ப்பு பெற்றிருப்பார்கள். வாசனை திரவியங்கள், தேன், கோதுமை போன்றவற்றை வாங்கி விநியோகம் செய்வார்கள். மருத்துவ அறிஞராகவும், ரசாயன துறையில் புகழ்பெற்றதாகவும், விவசாய துறையில மேலோங்கி நிற்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். சுதந்திரமாக இருப்பதையே விரும்புவார்கள். எங்கேயும் எல்லோரும் தனக்கு கீழ் படிந்து நடக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதே நேரத்தில் இவருடைய உணவு வகை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உணவு வகை அதிக கவனம் செலுத்தும். இவர்கள் சத்துப்பொருள் அடங்கிய உடல்நலத்திற்கு ஏற்ற பொருளையே சாப்பிடக்கூடியவர்கள். சிவப்பு முள்ளங்கி, வெங்காயம், சிவப்பு கோசு, காலிஃப்ளவர், நாவல் பழம், முந்திரி பழம், கீரை வகைகள், பல வகைகளை போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 2, 3, 9, 10, 11 நாட்களில் இவங்க எந்த ஒரு புது காரியங்களில் ஈடுபட்டாலும் அந்த காரியங்கள் சிறப்படையும். வீட்டில் ஒரு நல்ல காரியங்கள் பண்ணினாலும் இந்த நாட்களில் அவர்கள் செய்வது சிறப்பை தரும். ஒரு முயற்சி, புது முயற்சி எடுக்கிறதாக இந்த நாட்களில் அவங்க செஞ்சாங்கன்னா சிறப்பை தரும். அதே நேரத்தில் ஒரு வேலை விஷயமாகவோ, ஒரு வெளிநாடு சம்பந்தமாகவோ, இல்லை பையனுக்கு ஒரு வேலை விஷயமாகவோ, இல்லை ஒரு படிப்பு சம்பந்தமாகவோ இந்த நாட்களில் அவர்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் வெற்றியே பெறும். இவர்கள் நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஆள் சிவப்பு, மஞ்சள் நிறம். இவங்களுடைய கிழமை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை எந்த ஒரு காரியத்தையும் செய்வது சிறப்பை தரும். தெற்கு திசையை நோக்கி பயணம் செய்வது இவர்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற மகிழ்ச்சியையும் துன்பங்களையும் துயரங்களையும் களைவதாகவே இருக்கும். அவங்களுடைய மோதிரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பவள மோதிரம் அணிந்தாங்கன்னா சிறப்பு. அவங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. இந்த செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் தங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற துன்பங்களும் துயரங்களும் நீங்கும். மகாசக்தி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.